ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஆஃப்டர் பிக் பாஸுக்கு அப்புறமா பார்வதி ஒரு வீடியோ ஒன்று விட்டுருக்காங்கங்க. அந்த வீடியோ தான் இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. என்ன சொல்லி விட்டுருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது வந்து அவங்க வந்து அராஜகம் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து சரியான ஒரு விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி பேசி ஒரு வீடியோ ஒன்று விட்டுருக்காங்க. ஸோ அந்த வீடியோ பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற நிறைய பேர் லைக் பண்ணாமல் தான் வீடியோ பார்க்குறீங்க. எல்லாருமே வீடியோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் இன்னும் அதிகமாக வீடியோஸ் போடுறதுக்கு அது எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்க. ஸோ பிக் பாஸில் வந்து ரெட் கார்டு எவிக்ஷன் நம்ம நேற்று எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த ரெட் கார்டு எவிக்ஷன் கொடுத்து வெளியே வந்ததுக்கப்புறமா பார்வதி வந்து ஒரு வீடியோ ஒன்று பேசி விட்டுருக்காங்க. அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க பண்ணது தப்பு இல்லை, அதை விட பெரிய பெரிய தப்பெல்லாம் உள்ளே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சபரிக்கும் அவங்களுக்கும் ஒரு டாஸ்கில் சபரி வந்து அவங்க கண்ணில் அடித்து கண்ணு பெருசாக வீங்கினப்போ ஏன் அது வந்து எனக்கு வந்து அவங்க சபரி மேலே ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கலாம். பட் நான் அதை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸாக ஒரு கேமாக தான் நான் பார்த்தேன். ஸோ அதே மாதிரி இவங்க ஏன் அதை கேமாக பார்க்கல அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் உள்ளே அவங்க பண்ண எல்லா விஷயமுமே வந்து சரி அப்படின்ற மாதிரி தான் பார்வதி சைட்லேருந்து பார்வதி பேசுகிறாங்க. ஸோ நேற்று ரெட் கார்டு எவிக்ஷன் நடந்த டைமில் நம்ம பார்த்தோம், ஆடியன்ஸ் வந்து அந்த அளவு, அதாவது ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தோட ஒருத்தங்க வந்து ஒரு கப் அடித்தா எவ்வளோ சந்தோஷம், அவங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ் கப் அடித்தா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ அந்த மாதிரி பார்வதி கம்ருதி நேற்று வெளியேறினப்போ அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. இது வந்து ஃபுல்லாக, அதாவது இந்த 90 நாளில் நடந்த விஷயம் கிடையாதுங்க. நேற்று ஒரு நாள், அதாவது இந்த சண்டை நடந்த ஒரு நாள் நைட்டில் பார்வதிக்கு எகெயின்ஸ்டாக மாறின விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஸோ இப்போ பார்வதி வெளியே வந்ததுக்கப்புறமா அந்த பிபி டீம் மேலேயும் விஜய் டிவி மேலேயும் தான் அவங்களுடைய வன்மத்தை அவங்க சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து அன்ஃபேராக அவங்க பண்ணது, இது வந்து சரியே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கம்ருதீனும் அவங்களும் இப்போதும் சேர்ந்து தான் இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் இப்போவும் சேர்ந்து தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறும்போது திவ்யா கம்ருதீனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்து அனுப்புனாங்க. நீ வெளியே போய் யாரு கூட வேணாலும் பேசி, யாரு கூட வேணாலும் பழகு, ஆனால் பார்வதி கூட மட்டும் பேசாத பழகாத, அது உன்னுடைய வாழ்க்கையே நாசம் பண்ணிடும்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. பட் பார்வதி இப்போ வெளியே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து இன்னும் 2 பேருமே வந்து சேர்ந்து இருக்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, வாட்டர்மெலன் வந்து என்ன சொன்னாருன்னா, அவரும் பார்வதியை வெளியே அனுப்புனது சரியில்லைன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று விட்டுருந்தாரு. ஸோ அவருமே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசினதாகவும் வருத்தம் தெரிவித்ததாகவும் சொல்கிறாங்க. இது வந்து அன்ஃபேர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து மக்கள் வரவேற்ற ஒரு விஷயம். விஜய் சேதுபதி வந்து 2 பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்தப்போ பார்த்துட்டு இருக்கிற அவ்வளோ மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற அவ்வளோ மக்கள் வரவேற்ற ஒரு விஷயத்தை இவங்க வந்து இது சரியில்லை அப்படின்னு அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவாக சொல்கிறாங்க. இதை பற்றி மக்களான உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த அவங்க ரெட் கார்டு கொடுத்து அனுப்பின எவிக்ஷன் வந்து கண்டிப்பாக சரியா தப்பா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை.